மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். நல்லூரில் ஆரம்பமான முள்ளிவாய்க்கால் படுகொலை நினைவேந்தல் வாரம். முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் 17வது ஆண்டு நினைவேந்தல் வாரம் இன்று ஆரம்பமானது. இதனை முன்னிட்டு வடக்கு பகுதியில் பல்வேறு நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நிகழ்வின் தொடக்கமாக நினைவு ஊர்தியில் அமைக்கப்பட்டிருந்த நினைவு சின்னத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் நல்லூர் பின் வீதியில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவாலயத்திற்கு முன்பாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் மற்றும் தமிழ் தேசிய பேரவையினர் உள்ளிட்டோர் தனித்தனியாக இந்த நிகழ்வில் ஈடுபட்டனர். அதேவேளை முள்ளிவாய்க்காலின் வலி நிறைந்த நினைவுகளை தாங்கிய நினைவு ஊர்தி வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் முழுவதும் பயணத்தை ஆரம்பித்துள்ளது. இந்த நினைவேந்தல் நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், ஐங்கரநேசன் உள்ளிட்ட அரசியல் மற்றும் சமூக பிரதிநிதிகள், காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அசர்பைஜானில் இருந்து அழைத்து வரப்பட்ட படுவத்தை சாமர 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணை. அசர்பைஜானில் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்ட பாதாள உலக குழு உறுப்பினரும் போதைப்பொருள் கடத்தல் சந்தேக நபருமான படுவத்தை சாமர என அழைக்கப்படும் மனோஜ் சுரங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அவரை 72 மணி நேர தடுப்பு காவலில் வைத்து விசாரணை நடாத்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். அரசு புலனாய்வு பிரிவு மற்றும் அசர்பைஜான் புலனாய்வு அதிகாரிகள் இணைந்து மேற்கொண்ட விசேட நடவடிக்கையிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 7ஆம் தேதி அசர்பைஜான் சென்றிருந்த குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு இந்தியா வழியாக சந்தேக நபரை நாட்டிற்கு அழைத்து வந்தது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் அவர் வந்தடைந்த போது பலத்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது. ராகம படுவத்த பகுதியைச் சேர்ந்த 48 வயதான மனோஜ் சுரங்க நீண்ட காலமாக துபாயிலும் பின்னர் அசர்பைஜானிலும் தலைமறைவாக இருந்துள்ளார். பாதாள உலக தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பு பேணியிருந்த அவர் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பல திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு கைப்பற்றப்பட்ட 100 கிலோ ஹெரோயின் மற்றும் 100 கிலோ ஐஸ் போதைப்பொருள் கடத்தலை துபாயில் இருந்தபடியே வழிநடத்தியதாகவும், கிராண்ட் பாஸ் பகுதியில் இடம்பெற்ற பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மற்றும் கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவராகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் பல்வேறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் மற்றும் பாதாள உலக வலை அமைப்புகளுடன் இவருக்கு தொடர்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது அவரிடமிருந்து மேலதிக தகவல்களை பெற தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கணனி குற்றங்களுடன் தொடர்புடைய 198 வெளிநாட்டவர்கள் கைது. தென்மாகாணத்தின் மிதிகம, ஹிக்கடுவ மற்றும் காலி பகுதிகளில் போலீசார் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பில் கணினி குற்றச் செயல்களில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 198 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 174 இந்தியர்களும் 24 நேவாளர்களும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் செல்லுபடியாகும் விசா இன்றி நாட்டில் தங்கியிருந்ததுடன் சுற்றுலா விசாவில் வந்து சட்டவிரோதமாக தொழிலில் ஈடுபட்டிருந்ததாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் வரி செலுத்தப்படாத சிகரெட்டுகளை வைத்திருந்தமை மற்றும் கணினி குற்றச் செயல்கள் தொடர்பான பாரிய மோசடிகளில் ஈடுபட்டிருந்தமை போன்ற குற்றச்சாட்டுகளின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மிதிகம மற்றும் காலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடல் கொள்ளைக்கு தீர்வு கோரி மீனவர்கள் போராட்டம். கடற்பரப்பில் தொடரும் கடல் கொள்ளைக்கு தீர்வு கோரி இன்று செவ்வாய்க்கிழமை எதிர்ப்பு தெரிவித்து சாய்ந்தமருது பகுதியில் மீனவர்கள் படகுடன் வீதியில் இறங்கி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இடம்பெற்று வரும் கடல் வள கொள்ளை மற்றும் வெளி மாவட்ட மீனவர்களின் சட்டவிரோத அத்துமீறிய கொள்ளை நடவடிக்கைகளுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு இப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறிப்பிட்டனர். சாய்ந்தமருது பிரதான கடற்கரை வீதியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் போது பல மீன்பிடி படகுகள் வீதிக்கு கொண்டு வரப்பட்டமையினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எமது கடல் வளங்களை பாதுகாக்க வேண்டும், உள்ளூர் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கள், சட்டவிரோத கடல் கொள்ளையை உடனடியாக நிறுத்துங்கள் போன்ற கோஷங்களை வெளியிட்ட மீனவர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். போராட்டத்தில் கலந்து கொண்ட மீனவர்கள் தெரிவிக்கையில்,
வெளிப்பகுதியில் இருந்து வரும் சிலர் சட்டவிரோதமான முறையில் மீன்களை சூறையாடுவதால் உள்ளூர் மீனவர்களின் நாளாந்த வருமானம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். மேலும் பலமுறை அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகளுடன் முறையிட்டும் இதுவரை நிரந்தர தீர்வு எதுவும் வழங்கப்படவில்லை எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தலையீடு செய்து கடல் கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் மேலும் தீவிரமான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என போராட்டக்காரர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் சாய்ந்தமருது காவல்துறை பொறுப்பதிகாரி, காவல்துறை பரிசோதகர் DS இந்திக தலைமையிலான போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தாய்லாந்திலிருந்து போதைப்பொருள் கடத்திய 23 பிக்குகள் மீண்டும் விளக்கமறியலில். தாய்லாந்தில் இருந்து குஷ் மற்றும் கேஸ் ரக போதைப் பொருட்களை இலங்கைக்குள் கொண்டு வந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 23 பிக்குகள் வரும் 26ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று செவ்வாய்க்கிழமை நீர்கொழும்பு நீதவான் சுபானி அபேசேகர முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. தாய்லாந்திற்கு சுற்றுலா சென்றிருந்த 22 பிக்குகள் கடந்த ஏப்ரல் 25ஆம் தேதி நாட்டிற்கு திரும்பிய போது அவர்கள் கொண்டு வந்த பயணப் பொதிகளில் இருந்து 112 கிலோகிராம் அளவிலான குஷ் மற்றும் கேஸ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. இதையடுத்து அவர்கள் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டனர். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அமிதானந்த என்ற பிக்கு இந்த சட்டவிரோத நடவடிக்கையின் பிரதான ஒருங்கிணைப்பாளராக செயற்பட்டிருந்தமை தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கம்பஹா பகுதியில் உள்ள விகாரை ஒன்றில் தங்கியிருந்த அமிதானந்த தேரரும் பின்னர் கைது செய்யப்பட்டார். அதிக விலைக்கு பொருட்களை விற்ற பிரபல விடுதி வர்த்தக நிலையங்களுக்கு அபராதம். அரசாங்கம் நிர்ணயித்த விலையை விட அதிக விலைக்கு அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்த குற்றத்திற்காக இரத்தினபுரியில் உள்ள ஒரு பிரபல சுற்றுலா விடுதி மற்றும் 3 வர்த்தக நிலையங்களுக்கு நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. நேற்று திங்கட்கிழமை நடைபெற்ற சுற்றி வளைப்பில் அந்த விடுதியில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொட்டல் குடிநீர் அதன் பொதியில் குறிப்பிடப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட அதிகமாக விற்பனை செய்யப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இதன் அடிப்படையில் அந்த விடுதிக்கு ரூபாய் 5 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் குறிப்பிட்ட பரகடுவ மற்றும் இரத்தினபுரி பகுதிகளில் உள்ள 3 கடைகள் கீரி சம்பா மற்றும் இறக்குமதி செய்யப்பட்ட கீரி பொன்னி அரிசியை கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு விற்றதாக குற்றம் நிரூபிக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் ஒவ்வொரு வர்த்தகர்களுக்கும் ரூபாய் 1 லட்சம் வீதம் அபராதம் விதிக்கப்பட்டது. அரசு அதிகாரிகள் பொருட்களை வாங்கும் முன் அவற்றின் பொதியில் குறிப்பிடப்பட்ட அதிகபட்ச விலையை பொதுமக்கள் சரிபார்க்க வேண்டும் என்றும் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகம் செலுத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். அத்துடன் அதிக விலைக்கு விற்பனை தொடர்பான புகார்களை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் 1977 என்ற அவசர இலக்கத்திற்கு தெரிவிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் உட்கட்சி பிளவு. விஜயின் TVKக்கு ஆதரவு விவகாரம். தமிழ்நாட்டில் AIADMK கட்சிக்குள் மீண்டும் பெரிய அரசியல் குழப்பம் ஏற்பட்டுள்ளது. நடிகர் விஜய் தலைமையிலான TVK அரசுக்கு ஆதரவு அளிக்கும் விவகாரம் கட்சிக்குள் பிளவு நிலையை உருவாக்கியுள்ளது. CV சண்முகம் தலைமையிலான ஒரு பிரிவு TVK அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக அறிவித்ததை தொடர்ந்து AIADMK தலைவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கட்சி உத்தரவை மீறி நடக்கும் MLAக்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் S. கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்துள்ளார். மற்றொரு பக்கம் OS மணியன் உள்ளிட்ட எடப்பாடி K. பழனிசாமி ஆதரவாளர்கள் AIADMKயின் 47 MLAக்களும் அவரையே சட்டமன்ற குழு தலைவராக ஏற்றுள்ளதாக கூறியுள்ளனர். இதற்கான ஆதரவு கடிதம் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையில் சண்முகம் மற்றும் SP வேலுமணி உள்ளிட்ட சுமார் 30 MLAக்கள் கொண்ட ஒரு பிரிவு விஜய் அரசுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்துள்ளது. அவர்கள் TVK தலைவர் விஜயை சந்தித்து ஆதரவு கடிதம் வழங்க திட்டமிட்டுள்ளனர். எனினும் இது கட்சி பிளவு அல்ல என்றும் பொதுச் செயலாளர் முடிவுக்காக காத்திருக்கிறோம் என்றும் வேலுமணி தெரிவித்துள்ளார்.
ஏஐஏடிஎம்கே துவக்கப்பட்டதே திமுகவை எதிர்க்க என்பதையும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேர்தலில் கட்சி எதிர்பார்த்த அளவிற்கு வெற்றி பெறாததை தொடர்ந்து ஏஐஏடிஎம்கேயில் தலைமை மாற்றம் கோரிக்கைகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த உட்கட்சி மோதல் மேலும் தீவிரமடைந்துள்ளது. முதலமைச்சர் பதவிக்காக திமுகவோ அதிமுகவோ என்னை அதிகாரப்பூர்வமாக அணுகவில்லை. திருமாவளவன் அதிரடி பேச்சு. தமிழ்நாட்டில் சமீபத்திய அரசியல் சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவனை முதலமைச்சராக திமுக மற்றும் அதிமுக தரப்பில் முயற்சிகள் நடந்ததாக வெளியான தகவல்கள் குறித்து அவர் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அத்தகைய முயற்சி நடந்ததாக தனக்கும் தகவல் கிடைத்ததாக கூறியிருந்ததோடு அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விடயம் என அவர் தெரிவித்துள்ளார். திமுகவோ அல்லது அதிமுகவோ அதிகாரப்பூர்வமாக தன்னை அணுகவில்லை என்றும் தானும் யாரிடமும் இது தொடர்பாக பேசவில்லை என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை அடிப்படையாக கொண்டு ஊடகங்களில் பரபரப்பாக செய்தி வெளியிடுவது வருத்தமளிக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவது குறித்து பேசப்படுவது வரலாற்று ரீதியாக முக்கியத்துவமானது என்றாலும் தற்போதைய சூழலில் அது சாத்தியமில்லை என்ற கருத்தையும் அவர் பதிவு செய்துள்ளார். இதேவேளை தனது கருத்துக்களை திரித்து வெளியிட வேண்டாம் என்றும் தவறான பொருளில் செய்திகளை பரப்பப்படுவது ஊடக நெறிமுறைக்கு எதிரானது என்றும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். கீர் ஸ்டாமரின் அமைச்சரவை அறிக்கை குழப்பம் நிறைந்தது. அவதானிகள் கருத்து. கீர் ஸ்டாமர் என்று காலை அமைச்சரவையில் அளித்த அறிக்கை மிகவும் கவனமாக வடிவமைக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வார இறுதியில் பத்திரிகைக்கு அவர் அளித்த பேட்டியில் இலக்கம் 10 மேலும் 10 ஆண்டுகள் இருக்க விரும்புகின்றேன் என கூறியதாக வெளியான தகவல் அரசியல் சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்தது. இது முன்னாள் தலைவர்கள் மார்கரெட் தட்சர் மற்றும் போரிஸ் ஜோன்சன் ஆகியோரின் அதீத நம்பிக்கை பேச்சுகளை நினைவூட்டியதாக விமர்சிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில் அடுத்த தேர்தல் வரை தொடர்ந்து பதவியில் இருப்பேன் என்று அவர் நேரடியாக குறிப்பிடாத அதேவேளை நாட்டில் நிலைத்தன்மை முக்கியம் என்பதையும் இதுவரை கட்சியில் எந்த தலைமை சவாலையும் தான் எதிர்கொள்ள தொடங்கவில்லை என்பதையும் மட்டும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் அத்தகைய சவால் வந்தால் அதை எப்படி எதிர்கொள்வார் என்பதையும் தனது அறிக்கையில் தெளிவாக கூறியிருக்கவில்லை. இதன் மூலம் அவர் ஒரு வகையில் பதவியில் தொடரும் நோக்கத்தை காட்டினாலும் தலைமை சவால் எழுந்தால் தனது நிலைப்பாட்டை மாற்றக்கூடிய வாய்ப்பையும் பொதுவெளியில் வைத்துள்ளார் என்று கருதப்படுகிறது. அரசியல் வட்டாரங்களின் கருத்துப்படி இந்த மறைமுக சவால் குறிப்பாக சுகாதார செயலாளர் வெஸ் ஸ்டீரிங்கை நோக்கி விடுக்கப்பட்டதாக தெரிகிறது. தலைமை சவாலை தொடங்க தேவையான 81 MP ஆதரவை பெறக்கூடிய ஒரே அமைச்சராக ஸ்டீரிங் கருதப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதுவரை ஸ்டீரிங் நேரடியாக சவால் விடுப்பதை மறுத்திருந்தாலும் தற்போது அவர் அதை தொடங்க வேண்டிய நிலை உருவாகியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா உக்ரைன் 3 நாள் போர் நிறுத்தம் முடிந்தது. மீண்டும் தாக்குதல்கள் தீவிரம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததாக கூறப்பட்ட ரஷ்யா உக்ரைன் இடையிலான 3 நாள் தற்காலிக போர் நிறுத்தம் முடிவடைந்ததை அடுத்து ரஷ்யா மீண்டும் பெருமளவிலான தாக்குதல்களை நடாத்தியுள்ளது. AFP செய்திகளின்படி ரஷ்யா 200க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைனின் பல பகுதிகளை தாக்கியுள்ளது. இந்த தாக்குதல்களில் எரிசக்தி வசதிகள், குடியிருப்பு கட்டிடங்கள் மற்றும் ஒரு குழந்தைகள் பராமரிப்பு மையம் சேதமடைந்துள்ளன. குறைந்தது ஒருவர் உயிரிழந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் அதிபர் வோலடிமிர் ஜெலன்ஸ்கி சில நாட்கள் நீடித்த பகுதி அமைதியை ரஷ்யா முடிவுக்கு கொண்டு வந்தது என தெரிவித்துள்ளார். ட்ரெனிப்போ, ஜிடோமியோ, மைக்கோலாஜிவ், ஜுமி, கார்கிவ், செர்னிகிவ் உள்ளிட்ட பல பகுதிகளில் ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இந்த தாக்குதல்களுக்கு உக்ரைன் பதிலடி கொடுக்கும் என எச்சரித்துள்ள ஜெலன்ஸ்கி ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உண்மையான மற்றும் நீடித்த போர் நிறுத்தத்திற்கான நடவடிக்கையை ரஷ்யா தான் எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் மாஸ்கோ மீது விதிக்கப்பட்டுள்ள தடைகள் தொடர வேண்டும் என்றும் கடுமையாக்கப்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் கூறியுள்ளார். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays.
From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.